அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் காசாவுக்குள்ளே தான் போக போகிறோம். உங்களை பிரத்யோகமாக கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். காசாவுக்குள்ளார என்ன பிணைய கைதிகளும் இந்த பக்கம் சிறை கைதிகளும் விடுவித்திருந்தார்கள் அல்லவா. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகளை ஆல்ரெடி ஒரு பெரிய வார்னிங்லாம் கொடுத்துருந்தாங்க அமெரிக்கா தரப்பில். இஸ்ரேல் தரப்புலையும் சொல்லியிருந்தாங்க. அமெரிக்கா தரப்பில் க்ரீன் லைட் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன விதமான க்ரீன் லைட், அங்கே இருந்த நிகழ்வுகள் என்ன, அதை தாண்டி லெபனானில் இன்னும் பதற்றம் குறையில, இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஹெஸ்புல்லானுடைய போராட்டம் பெரிய அளவுக்கு வலுத்திருக்கிறது லெபனானுக்குள்ளார. அப்புறம் நம்ம செகண்ட் ஹாஃப் ஜெலன்ஸ்கி கிட்ட போய் ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இருக்கிறது. அதையும் நம்ம பேசிட்டு வந்துடலாம். நேரில் உங்களை முடிஞ்சால் தயாராக இருங்க. உங்களை ஜெலன்ஸ்கி கிட்ட நேராக கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். நீங்களும் பேசுங்க அவர்கிட்ட, ஒரு நல்ல விஷயம் சொல்லுவார் உங்ககிட்ட. ஸோ வீடியோவில் பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். உங்களை பிரத்யோகமாக காசாவுக்குள் அழைத்து செல்கிறேன். அதற்கான வீடியோ பதிவுகள் விஷுவலாக பாருங்கள். ஏன்னா இன்று மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. அதாவது முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் பிணைய கைதிகளோட இறுதி டைமில் வெளியிடுறாங்க. இது 5ஆவதுன்னு நினைக்கிறேன் நான். ஐ திங்க் ஆமாம். இன்று இந்த பக்கம் ஆஸ்ட்ரேலியஸ் 3 பேர், அந்த பக்கம் 139 பேர் பக்கம் ரிலீஸ் பண்ணாங்க இஸ்ரேல் தரப்பில். இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்டேஜெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏமனுடைய கொடி இருந்தது, ஈராக் கொடி, எகிப்து, லெபனான், அல்ஜீரியா, சவுதி அரேபியா, ஜோர்டன் எல்லா நாட்டு ஃப்ளாகுமே வைத்திருந்தாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றின்னு மாதிரி ஹமாஸ் தரப்பில் வைத்திருந்தாங்க. 3 பேர், அதில் ஒரு அமெரிக்கனுடைய சிட்டிசன். அந்த அமெரிக்காவுடைய சிட்டிசனும் அதற்கு முன்பு அவர் போய் இந்த மீன் பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான வீடியோ பதிவுகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த 2 தரப்பு வீடியோ பதிவில் ஒரு வீடியோ என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் ஹமாஸ் தரப்பில் இஸ்ரேல் தரப்பில் வெளியிட்டாங்க இல்லையா அந்த பிரிஸ்னரில், அதில் நிறைய பேர் 2007 கைது பண்ணவங்களாக இருந்தாங்க. 2007 கைது பண்ணுவாங்க, 2000வது வருஷத்தில் கைது பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதில் வயதான நபர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் 4 பேர் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்தாங்க. அவங்கள கொண்டு போய் நாங்கள் மருத்துவமனையில் நாங்கள் சேர்த்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த தடவை என்ன நம்ம ஒரு வித்தியாசமாக பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, இவங்க ஹமாஸ் தரப்பில் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க இஸ்ரேல் பாருங்க, அங்கே காசானுடைய வரைபடமும் கொஞ்சம் அவங்க ஹமாஸனுடைய டேகும் கையில் கட்டி மீதி ஒரு சில இதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. போகும்போது கிஃப்ட் மாதிரி கொடுத்து அனுப்புவாங்கல்ல. இந்த டைம் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, பதிலுக்கு இவங்க அனுப்புகிற பிரிசனர் இருக்காங்களே அவங்க உடம்புல டிஷர்ட் ஃபுல்லாக போட்ட டிஷர்ட்டில் ஸ்டார் ஆஃப் டேவிட் போட்டு அராபிக் இன்ஸ்கிரிப்ஷன் போட்டு வி வில் நாட் ஃபர்கெட் அண்ட் நாட் ஃபர்கிவ்னு போட்டிருக்காங்க. நாங்கள் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம், நாங்கள் பதிலடிகள் கொடுத்தே தீர்வுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே நிகழ்ந்த பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க. அதில் ஒரு சில பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்குமே இது என்னன்னு தோணுச்சு. அவங்க ஹமாஸ் தரப்பில் என்ன அது ஏதோ ஜட்டியை திருப்பி போட்ட மாதிரி தலையில் போட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி நினச்சேன் நான். அதுக்கப்புறம் தான் அது ஜட்டி இல்லை, அது தலையோட கேப் அப்படின்னாங்க. சரி, என்னதான்ப்பா கேப் அப்படின்னா, அவங்க சொன்னது என்ன, இது எங்களுடைய கேப் இல்லை, இது இஸ்ரேல் இராணுவத்தோட கேப்பு, அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட கன், இது அவங்களாம் விட்டுட்டு போனதே இதை வைத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த பக்கம் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டாங்க. இது அங்கே முழுமையாக முடிஞ்சது. சரி, இதற்கு முன்பு தான் வார்னிங் கொடுத்துருந்தாங்களே, முழுமையாக ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்களே, ஆனால் 3 பேர் தானே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த தரப்பில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக ட்ரம்ப் தரப்பில் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்களா என்னன்னு தெரியல. அதுக்குன்னு அட்மின் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு என்னன்னு தெரியல. கரெக்டாக பாருங்கள், ஒரு நிமிஷம் கூட ஹோல்டில் அப்படியே இங்கே ரிலீஸ் ஆன அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்காங்க. நீங்களே பாருங்கள். ஹமாஸ் காசாவிலிருந்து ஒரு அமெரிக்கன் குடிமகன் உட்பட 3 பணைய கைதிகளை விடுவித்துள்ளார். அவர்கள் நல்ல நிலையில் இருப்பதாக தெரிகிறது. பணைய கைதிகள் எவரையும் விடுவிக்க மாட்டோம் என்று கடந்த வாரம் அவர்கள் கூறியதிலிருந்து இது வேறுபடுகிறது. 12 மணி இன்னும் அனைத்து பிணைய கைதிகளும் விடுவிப்பதற்கான காலக்கெடு பற்றி இஸ்ரேல் இப்போ முடிவு செய்ய வேண்டும். அவர்கள் எடுக்கும் முடிவை அமெரிக்கா ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக ட்ரம்ப் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி இஸ்ரேல் எடுக்கிற முடிவுக்கு நான் முழுமையாக க்ரீன் லைட் கொடுக்குறேன், என்னன்னாலும் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு க்ரீன் லைட்டை கொடுக்குறாங்க.
நார்மலாகவே இஸ்ரேலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முதல் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைத்துட்டு வந்தாங்க. அதுவுமே ட்ரம்ப் பதவியேற்றுக்கிறதுக்குள்ளார நீ வரணுன்ற ஃபோர்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேறொரு ஆஃபர்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி தான் அவர் வந்து ஒத்துக்க வச்சார். அதுக்கே அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் லெவலில் இருந்து எல்லாமே பெரிய ப்ரெஷர். நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. நான் இப்போ மெஜாரிட்டி எப்படி நெக்கில் இருக்குது நெதன்யாகு அவர்களுக்கு. இன்னும் இப்போ வந்து மறுபடியும் தாக்கல் நடத்துகிறேன் அப்படின்னா பிரிந்து போன சகாக்கள் மறுபடியும் வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சுக்கலாம்னா, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நான் அந்த வீடியோ பதிவு 9:30 உங்களுக்கு ரீச் ஆகுது அப்படின்னா மேபி அப்போ இஸ்ரேலினுடைய ஸ்டேட்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். அவசரமாக அவங்க அமைச்சரவை கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க. அவங்க கூட்டி முடிவு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் முன்கூட்டியே சொல்கிறேன், அவங்களுடைய டிஃபென்ஸ் சார்பாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ஆஸ்ட்ரேஜியஸை மீட்கிற வரைக்கும், ஹமாஸை எலிமினேட் பண்ணுற வரைக்கும் இனி எங்களது தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஹமாஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தூண்டி விடுற மாதிரி இருக்குது. ஏற்கனவே அவங்க ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து உட்பட்டு சைன் பண்ணி தான் அவங்க உட்பட்டுருக்காங்க. அதை நீங்கள் வந்து வேறு விதமாக திசை திருப்பதை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது. அப்போ நடுநிலையாக இருந்த நாடுகளை வந்து நீங்கள் மதிக்கலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இஸ்ரேல் வந்து ஃபுல் ப்ரிப்ரேஷனில் இருக்காங்கன்றது கண்கூட தெரியும். இனி மறுபடியும் தாக்குதல் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. நம்ம கடந்த 2-3 நாட்களாகவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். என்னென்னா, எப்போ அமெரிக்கா வந்து ஃபுல் பிளஜ்டாக தாக்கல் நடத்துங்கன்னு சொன்னாங்களோ அப்பயே சும்மாவே இஸ்ரேல் அவ்வளோ சீக்கிரம் அவங்க அமைதிக்கு வரவே இல்லை. இப்போ ஃபுல்லாக க்ரீன் லைட், நீங்கள் எந்த எல்லைக்குனாலும் போங்க அப்படின்னு சொல்வது என்பது இனி இஸ்ரேல் வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதான் பெரிய ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நியூஸு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ ஹமாஸ் தரப்பில் என்ன சொல்ல போகிறாங்க, மற்ற அரபு நாடுகள் கூட்டமைப்பு என்ன சொல்ல போகிறாங்க. ஏன்னா அரபு நாடு கூட்டமைப்புகள் 27ஆம் தேதி கூட்டுறாங்க. பட் இன்றைக்கி டேட் வந்து 15, இன்னும் நிறைய நாள் இருக்குது 27ஆம் தேதிக்குள்ளார. அதுக்குள்ளே எகிப்து தான் என்ன சொல்லிட்டாருன்னா, எகிப்தினுடைய லா மேக்கர் வந்து இப்படியே போச்சு அப்படின்னா ஒரு நாள் வந்து நான் டெல் அவீவே நாங்கள் பிடிச்சிருவோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வகுந்துற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலை திடீர்னு என்னன்னு தெரியல, எகிப்து கொஞ்சம் 2 நாளாக பயங்கரமாக மிரட்டுறாங்க, பிடிச்சி தும்சம் பண்ணி தூளாக்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒருவேளை இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் வேறு வழி இல்லைன்னு சொல்ல வராங்களா? மற்ற நாடுகள் எனக்கு மிரட்டுறதெல்லாம் கூட ஏற்றுப்பேன். எகிப்து, ஜோர்டன், துருக்கி, இந்த மிரட்டலெல்லாம் நான் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. அதுவும் எகிப்தோட மிரட்டல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்தோம்னா அது அவங்களே சிரிச்சிருவாங்க. யார்? எகிப்தினுடைய லா மேக்கரே வந்து சிரிச்சிருவாங்க. எல்லை பகுதியில் இருந்துட்டு ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க. படைகளை அனுப்பட்டுமா, இல்லை இஸ்ரேலுக்குள்ளே அனுப்பட்டுமா, டெல் அவீவை பிடிச்சிட்டு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஆனால் பிணைய கைதிகள் விடுவிச்சதுக்கப்புறம், ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் இங்கே ஸ்பை வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். காலையில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் என்ன விதமான முடிவுகள் எடுக்க போகிறாங்க. சப்போஸ் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் நியூஸாக கூட நான் சொல்கிற இடையில் வந்து. சரி, இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் தாண்டி மறுபடியும் நான் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இஸ்ரேல் நான் இருக்கிற வரைக்கும், இந்த வீடியோ பதிவு எடுக்கிற வரைக்கும் இஸ்ரேல் எந்த முடிவுமே எடுக்கலை. ஆனால் அவங்க எடுக்கிற முடிவு முன்கூட்டியே தெரிஞ்ச விஷயம்தான். நிச்சயம் அவங்க மறுபடியும் தாக்கல் நடத்துவதற்கான நிறைய 99% அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க முன்கூட்டியே நடந்த விஷயம், அவங்க சொன்னது, அவங்க அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது எல்லாமே அப்படி தான் தெரியுது. கூடிய விரைவில் ஃப்ளாஷ் நியூஸ் செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு சம்பவம் கூட சொல்கிறேன். அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த காசா எல்லை பகுதியில், ராஃபா எல்லை பகுதியிலேருந்து ஒரு கார் ஒன்று மக்கள் நடந்து போகிறாங்களா அதில் உள்ளே போயிருக்கு. அதை ட்ரோன் தாக்குதல் மூலிமா நிகழ்த்தியிருந்தாங்க. அடுத்த ட்ரம்ப் அறிவித்த அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த நிகழ்வு நடந்தது. அதனாலேயும் சொல்கிறேன் நான். அப்புறம் லெபனான் மீது நடத்தப்படுகிற அந்த சதன் லெபனான் நடத்தப்படுகிற தாக்குதல் குறையுதானா, அங்கேயும் குறையல. வெஸ்ட் பேங்க்லேயும் வந்து தாக்குதல் குறைஞ்சதா அப்படின்னா குறையல. ஸோ இதை வச்சு தான் நான் சொல்கிறேன் நான். இது வந்து இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவ் மெசேஜாக அமைஞ்சிருக்கிறது ட்ரம்ப் அவர்களுடைய செய்தி. எவ்வளோ பிணைய கைதிகள் இன்னும் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா 73 பேர் இருக்காங்க. 73 பேரில் எவ்வளோ பேர் உயிரோடு இருக்காங்க அப்படின்றது தெரியல. ஹமாஸ் தரப்பில் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல எவ்வளோ பேர் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியல. பட் இந்த தடவை ரிலீஸ் பண்ணதில் கொஞ்சம் முன்பு இருந்ததை விட இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்காங்கன்றதையும் கண்கூடாக தெரிஞ்சுது. பட் இவங்க ரிலீஸ் பண்ண ஆள் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் வந்து ரொம்ப எலும்புந்தோலுமாக இருந்தாங்க.
சாப்பாடே வந்து மேபி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இஸ்ரேல் தரப்பில். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்தாங்கன்றதும் தெரியுது. லெபனானுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, நைட்டானா ஃபுல்லாக அங்கே என்னென்ன கொளுத்த முடியுமோ ஃபுல்லாக கொளுத்திட்டாங்க. பகலானா அமைதியான ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க ஹெஸ்புல்லா ஆதரவாளர்கள். அமைதியான போராட்டம்னா இன்றைக்கி பகல் நேரத்தில் ஃபுல்லாக மக்களை கூப்பிட்டாங்க, எல்லா ரோடையுமே பிளாக் பண்ணிட்டாங்க. நான் இப்போ உங்ககிட்ட பேச வரும்போது அங்கே ஒரே பிரச்சனை, அங்கே கண்ணீர் புகை குண்டு எல்லாம் வீசிட்டு இருந்தாங்க மக்கள் மீது கலைந்து போகிறதுக்கு. லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து வார்னிங் கொடுத்துட்டாங்க, முழுமையாக நாங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர போகிறோன்றாங்க. ஹெஸ்புல்லாவுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ ஆனதுக்கப்புறம் பெய்ரூட்டை நாங்கள் எங்கள் கண்ட்ரோலுக்கு எடுக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அங்கே பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. ஐநா தரப்பில் தன்னை கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. யாரை கேட்டவங்க ஐநா அமைதி படைக்குழு மீது தாக்கல் நடத்தி இருக்காங்க, நிறைய பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க, இதற்கான பதில்கள் எனக்கு கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஸோ இது லெபனானுக்கு பெரிய ஒரு நெகட்டிவாக அமைந்திருக்கிறது. போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்திருக்கிற வேளையிலே ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நீங்கள் எப்போ எங்களோட தெஹ்ரானுடைய விமானங்கள் தரையிறங்க அனுமதிக்கலையோ இதுக்கப்புறம் லெபனான்ல இருந்து வரக்கூடிய விமானங்களும் எங்கள் நாட்டில் தரையிறங்கக்கூடாது, நீங்கள் ஃபுல்லாக இஸ்ரேல் சொல் பேச்சை கேட்காம இருக்கிற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புகிறோன்றாங்க. நம்ம காலையில் சொன்ன அதே தகவல் தான் இஸ்ரேல் அறுதிட்டு சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க இப்போ ஆயுதங்கள் மீது எல்லாமே இங்கே தான் அவங்க கடத்திட்டு இருக்காங்கன்றது எனக்கு நல்ல தெளிவாக தெரியும். அதனால் நாங்கள் இப்போதைக்கெல்லாம் கிடையாது, இனி அவங்க எந்த ஈரானுடைய விமானம் வந்தது அப்படின்னா நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்துவோம்ன்றது மறுபடியும் இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது டிசிஷன் அவங்க லெபனான் தரப்பில் எடுத்தாலும் சரி, இல்லை எங்களுடைய எச்சரிக்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, நாங்கள் விமான நிலையமே ஓடுதளம் இயங்காத அளவுக்கு நாங்கள் தாக்கல் நடத்திடுன்ற மாதிரியான கடுமையான எச்சரிக்கைகள் இஸ்ரேல் தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இனி லெபனான் எப்படி பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்கன்னு தெரியல. மறுபடியும் உங்ககிட்ட ஒரு ரிமைண்டர் பண்ணுறேன், அமெரிக்கா ஹெஸ்புல்லானுடைய ஆதிக்கம் இல்லாமல் லெபனானை உருவாக்க வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய அதிபருக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் பண்ணுறேன். நான் அதற்கான தொடர்ச்சியாக கூட இருக்கலாம். இனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையை ஆரம்பத்தில் அடக்கிட்டாருன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா உள்ள லெபனான் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படும். மோத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மக்களுக்குள்ள மக்கள் இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு எட்டப்படும். சரி, நம்ம இப்போ ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கோமா? ஒரு விளையாட்டு செய்திகள்லாம் நிறையா இருக்குது. விளையாட்டு செய்திகள் அப்படின்னா நம்ம இதுக்கு முந்தைய பதிவில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் முனிஷ் மாநாட்டில் பேச போகிறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டி எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்த்தோம். யார்? ஜெலன்ஸ்கியோட இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் மொத்தம் ஒரு 5-6 பேட்டியை பார்த்தோம். சரி, இப்போ வந்து அவர் முனிஷ் கான்ஃபரன்ஸில் பேசினார் இல்லையா, ஒரு 1/2 மணி நேரம் பேசினார். எவ்வளோ? 1/2 மணி நேரம் பேசினார். பேசி முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டமும் எழுந்து 1/2 மணி நேரம் கை தட்டினாங்க. தலைவா, யூ ஆர் ஏ கிரேட் அப்படின்ற அளவுக்கு வந்து இப்படி பேண்ட்டை கீழே கழட்டி வணக்க வைக்காத குறை அந்த அளவுக்கு வந்து ஜெலன்ஸ்கியை வணக்க வச்சிருக்காங்க. சரி, ஜெலன்ஸ்கியை மனசுக்குள்ள நினைச்சுப்பார், பிரித்து மேய்ஞ்சிட்டு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி என்ன தலைவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை பயங்கரமாக கவர்ந்துட்டாரு. என்ன சொல்ல வரார் இந்த உலகத்துக்கு அப்படின்றதான் முக்கியம். இனி வந்து நான் பேச்சுவார்த்தையிலையும் சரி, இல்லை எங்களோட கனிம வளங்களை விற்பதாக இருந்தாலும் ஐரோப்பா நாடுகள் ஒன்றிணைந்து கையெழுத்திடுங்கள் என்றால் மட்டுமே நான் கையெழுத்திடுவேன், கையெழுத்து போட வேண்டாம் என்றால் நான் அமைதியாக கையை கொட்டி கொண்டிருப்பேன். இனி என்னை இயக்குவது யார் என்றால் அது ஐரோப்பா மட்டும்தான். அவங்க பேச்சை மட்டும்தான் கேட்பேன், வேற யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். அவங்க இல்லாமல் ஒரே ஒரு சின்ன டெசிஷன் சிம்பிளாக சொல்லட்டுமா, உச்சா கூட போக மாட்டேன்றார். அங்கே பர்மிஷன் கேட்டு தான் போகன்றார். சரி, ஓகே. முதல் சம்பவம். இரண்டாவது சம்பவம், நம்ம ஏன் ரியல் நேட்டோவை உருவாக்கக்கூடாது? ரியல் நேட்டோ அப்படின்னா ஐரோப்பியன் ஆர்மியை வந்து உருவாக்கக்கூடாது. ஏன்? நம்ம வேறொரு நாடு நம்மளுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கும் பட்சத்தில் அந்த நாடு பொருளாதார சிக்கல் அனைத்துக்கும் வழிவகுக்கும், நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம். அந்த வேறொரு நாடுகளோட தலையீடை முறியடிக்க வேண்டும் என்றால் ஐரோப்பா தனி இராணுவத்தையும் கட்டமைப்பையும் உருவாக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவா கிரேட், ஐரோப்பா இத்தனை நாள் ஐடியா எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ இவர் வந்து கொடுத்துரு. அது சொல்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஸ்கெட்ச் எதனால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஏன்னா வடகொரியா வீரர்களும் இந்த பக்கம் பெலாரஸினுடைய வீரர்களும் லூகா சென்ஸ்கோ அவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது நம்ம ஐரோப்பாவை கைப்பற்றுவோம் என்று காத்து கொண்டு இலவ காத்த கிளி போல் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மட்டும் உருவாக்கலை அப்படின்னா நானும் எவ்வளோதான் தடுக்க முடியும்? ஓரளவுக்கு தான் என்னால் ஐரோப்பாவை சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடியும். அதுக்கு மேலேன்னா நீங்கள் படைகளை உருவாக்குங்க
அதற்கு நம்ம என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஐரோப்பா ரெடி ஆயிடுச்சு. அப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் ஐரோப்பா அது பேர் உருவாக்கணுன்ட்டாங்க. மூன்றாவது கேள்வி என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் மீதும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு வெளிப்படையாக சொல்ல, என்கிட்ட பேசிட்டு தான் அவர் அங்கே பேசியிருக்கணும். ஹி மேட் ஏ கிரேட் பிளண்டர் மிஸ்டேக். அவர்கிட்ட பேசிட்டு என்கிட்ட பேசினது வந்து நான் ஏற்றுக்கல, என்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணுன்றாரு. நான் இது மாதிரி ஐயா ஜெலன்ஸ்கி ஐயா நான் ப்ளீஸ் அங்கே கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தானே. என்ன ட்ரம்ப் அவர்களே பேசுகிறீங்களா? சரி பேசிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாரு. இல்லை வேறு எப்படி சொல்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள், என்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஃபோன் பண்ண உடனே புட்டின் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னும் போது புட்டினுக்கு அவ்வளோ பயம், ட்ரம்ப்னாவே பயங்கரமாக பயந்துட்டாரு. அதனால் ஆள் நான் ஒத்துக்கிறேங்க ஐயா, இன்னும் கொஞ்சம் எதுவும் பண்ணாதீங்க ஐயா அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டாராம். யார்? ட்ரம்ப் புட்டின் அவர்கள். அந்த பயம் இருந்தாவே போதும், நம்ம ஈஸியாக வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சொல்லிட்டாரு, நாங்கள் எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்கிறாங்க, அதில் எவ்வளோ பெரிய சூட்சமாக அடங்கியிருக்கு தெரியுமா? இதுதான் மிகப்பெரிய ஒரு சூட்சமே. இப்போ நான் வந்து எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஓட்டு போகிறதுக்கு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் வந்து ஓட்டு போட்டே ஆகணும். அப்போ 90% இராணுவ வீரர்கள் இங்கே வந்து ஓட்டு போட வரும்போது ரஷ்யா என்ன பண்ணுவாங்க? பிடிச்சிட மாட்டாங்களா? நீங்கள் நினச்சி பாருங்கள், ஓட்டு போட வரும்போது பிடிச்சிடுவாங்க. அப்போல்லாம் வேறு ஒரு சிட்டிசனை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் ஆக்சுவலாக உக்ரைனுடைய லா என்னன்னா, மார்ஷியல் லா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தேர்தல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வேறு ஒரு சிட்டிசன் வந்துட்டாங்கன்னா அது வந்து நிலைமை தலைகீழாயிருன்றாங்க. அப்போ இவரே ஒத்துக்கிற வேறு ஒரு சிட்டிசன் வந்துட்டாங்கன்னா எல்லாம் கரெக்டு தான், திருப்பதியில் ஜிலேபி கொடுக்குறாங்களேன்ற மாதிரி இங்கே வீரர்கள் வந்து எல்லை களத்தில் வந்து ஓட்டு போட வந்துட்டாங்கன்னா ஈஸியாக பிடிச்சிருவாங்கன்ற ஐடியாவில் தான் அவர் ட்ரம்ப் கிட்ட சொல்லி ட்ரம்ப் வந்து இங்கே சொல்கிறாராம். அதுதான் ரொம்ப முக்கியம். புட்டின் வந்து எப்படி பிளான் பண்ணுறாரு பற்றியா, நாங்கள் விட்டுருவோமா, நாங்கள் சாதாரண ஆளா அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, ஃபைனலாக என்ன நம்ம கன்க்ளூஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னா, கெலாக் அவர்கள், அவர் தானே இங்கே அமைதி பேச்சுவார்த்தைக்கு வித்திட்டவர், 100 நாள் டைம் கொடுத்தார்ல. இங்கே நிலைமையை பார்த்தா ஒத்துக்கிறாங்க, உக்ரைன் தரப்பில் ஒத்துக்கிறாங்க, ஐரோப்பா நாடுகள் அவங்கள ஒத்துக்க வைக்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ரண்ட் லைனில் ஃப்ரான்ஸ், இந்த பக்கம் யூகே 2 நாடுகளும் இணைந்து பெரிய அளவுக்கு இராணுவ வீரர்களை சும்மா 1-லேருந்து 1.5 லட்சம் வீரர்கள் அனுப்புவதற்கு பலே திட்டங்களை தீட்டி இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நியூஸை வந்து அவங்களே காசு கொடுத்து போட வைப்பாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு வளமான நாடு எங்களை கொஞ்சம் போடுங்க பெருமையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே போரிஸ் ஜான்சன் அவர்கள் என்ன பண்ணார், பிஎம்மாக இருக்கும்போது அவசரமாக போயிட்டு டென்மார்க்குக்கு இங்கெல்லாம் போயிட்டு உங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாக்கிறோம், அதாவது செக்யூரிட்டி கன்சர்ன், உங்களுக்கான செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டில் போய் சைன் பண்ணிட்டு வந்தார். ஏன்னா நாங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறோன்ட்டு. இப்போ அதே தான் கேட்குறேன், யூகே கிட்ட போய் டென்மார்க்கெலாம் நீங்கள் சைன் பண்ணிங்களே செக்யூரிட்டி அக்ரிமெண்ட், பாருங்கள் க்ரீனில் அந்த அமெரிக்கா பிடிக்கிறேன்றாங்க, நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட்டை மீறி அங்கே பிடிச்சிட்டு இருக்காங்க, போய் கொஞ்சம் மீட்டு கொடுங்க பார்க்கலாம், அமெரிக்காவை ஏற்று பேசுங்க. எல்லாம் அப்பப்போ அந்த சீனுக்காக நம்மளை பற்றி பெருமையாக பேசுன்றதுக்காகவே வைத்திருக்காங்க. யுஎஸ் எய்டு விசாரிக்கிற மாதிரி இதையும் விசாரிக்கணும். அந்தந்த நாடுகள் என்ன கொஞ்சம் பெருமையாக போட்டு விடுப்பான்னா நம்ம கூட பெருமையாக பேசிக்கலாம், நான் கூட வீரர்கள் அனுப்புகிறோன்ற மாதிரி. சரி, இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, அப்போ என்ன சொன்னார் ஜெலன்ஸ்கி அவர்கள், இதுக்கு முன்னாடி அறுதியிட்டு சத்தியம் பண்ணி சொன்னார், கற்பூரம் இருந்ததுன்னா சத்தியம் பண்ணி சொல்லியிருப்பார், உக்ரைனுடைய வீரர்கள் 3.5 லட்சம் பேர் நாங்கள் வந்து ஆதார் கார்டோட செக் பண்ணிட்டோம், 3.5 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, 7 லட்சம் பேர் வந்து காயமடைந்திருக்காங்கன்னு சொன்னாரா. இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, 2.5 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, 6,10,000 பேர் காயமடைந்திருக்கின்றாங்க. என்ன அதுக்குள்ளே ஒரே ஒரு 7 நாள்லங்க 1 லட்சம் மேலே குறைச்சிட்டாரு. என்னன்னு தெரியலையே, திடீர்னு இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இன்னும் 1 லட்சம் குறையும் போல். அவங்க வடகொரியா தரப்பில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6,000-7,000 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க. குறிப்பாக வெண்டர் லியான் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உர்சுலானுடைய தலைவர் வந்து இனி ஐரோப்பாவுக்கு அமைதி தேவை, அமைதி வேணும்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ராங்காக வேணும்னா நம்ம இராணுவத்தை உருவாக்கணும், கட்டமைப்பு உருவாக்கணுன்றாங்க. அதனால தான் போலந்து கொஞ்சம் விவரமாக கரெக்டாக தான் பேசியிருக்கார். என்னென்னா போலந்து தரப்பில் நம்ம உருவாக்கலாம், ஐரோப்பாவுக்குன்னு தனியாக இராணுவத்தை உருவாக்கலாம், ஆனால் அமெரிக்கானுடைய துணையோடு உருவாக்கலாம். ஏன்னா போலந்து வந்து பெரும்பாலும் அமெரிக்காவுடைய ஒப்புதலோடு தான் அங்கே தென்கொரியா கிட்ட ஆயுதங்கள் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க, அமெரிக்கா கிட்ட அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க, அது இன்னும் முழுசாக வந்து சேரலை. அப்புறம் ஏதாவது எசுக்கு பொசுக்கா வந்து ஆயுதங்கள் கொடுக்காம போயிட்டாங்கன்னா அதனால் எதுக்கு நம்மளுக்கு வம்பு, பெரியண்ணங்கிட்ட இது மாதிரி சார் சமாச்சாரம் இந்த மாதிரி நான் கொஞ்சம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரி ஓகே நிர்லாங்க.
அங்கே லின்சே கிரகாம் அவர்கள் போயிருந்தார்ல, அவர் மட்டும் ஒன்றே ஒன்று தான் சொன்னார். நாங்கள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், அமெரிக்கா பீப்புள் வரைக்கும் உக்ரைனை வந்து கைவிட மாட்டோம். ஒரு உக்ரைன் வந்து எங்களுக்கு பேர்டன்லாம் கிடையாது, ஒரு சுமையெல்லாம் கிடையாது. ஏன்னா ஐயாவே அசட்டு, என் கண்ணு முன்னாடி அசட்டு என் கண்ணுக்கு தெரியுது. அதனால் அது எழுதி வாங்குற வரைக்கும் நாங்கள் வந்து உக்ரைனை காப்பாற்றுவோம். அதுவும் ஒரு படி மேலே போயிட்டு நாங்கள் இராணுவ வீரர்கள் கூட அனுப்பலான்னு தான் இருக்கிறோம். அவர் சைன் பண்ணிட்டாருன்னா சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மனுஷன் பாருங்கள், கரெக்டாக ஜெலன்ஸ்கி விவரமாக சைன் பண்ண வேண்டியது கரெக்டாக சைன் பண்ணல. எப்போ அவங்க எம்டி பேப்பரில் சைன் வாங்குறாங்க அப்படின்னும் போதே புரிஞ்சிக்கலாம் நம்ம. ஆனால் அமெரிக்கா அவங்ககிட்ட சைன் வாங்காமல் விட மாட்டாங்க. நாங்கள் கொடுக்கப்பட்ட சொத்துக்களுக்கு பாதிக்கு மேலே அவங்க சைன் வாங்காமல் விட மாட்டாங்க. போகிற போக்க பார்த்தா ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்துடும் போல். ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்ததுன்னா இனிதான் வந்து ஆட்டம் வேற மாதிரி இருக்கிறது. ஸோ இவங்க ஜெலன்ஸ்கியை தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறாங்களா, இந்த பக்கம் அமெரிக்கா பக்கம் போக போகிறாங்களான்னு தெரியல. அப்படி இந்த பக்கம் வந்ததுன்னா ஜெலன்ஸ்கின்னு கையிலே பிடிக்க முடியாது. ஏற்கனவே ஐரோப்பாவுடைய சுதந்திர போராட்ட தியாகி வேற, இப்போ இன்னும் தலைவராக தேர்ந்துட்டாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அமெரிக்காவுடைய சிட்டிசன்னு இன்று மாஸ்கோவில் கைது பண்ணியிருக்காங்க, ஒரு 28 வயசு பையன். எதுக்காகனா ட்ரக்கை வந்து இல்லீகலாக ஃப்ளைட்டில் கொண்டு வந்தான்றதுக்காக. இவங்க தான்ப்பா சொல்கிறாங்க, மற்ற நாட்டு எல்லை பகுதியிலேருந்து மற்றவங்க தான் எங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க, எங்கள் ஆளுங்களாம் நல்லவங்க தான் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க. இங்கே என்ன அப்படின்னா, இல்லை அவங்க ஆளுங்க தான் இங்கே ட்ரக்கை கடத்திட்டு வராங்கன்னு இன்றைக்கி ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க. சீனாவுக்கு மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க அமெரிக்கா தரப்பில், பொருளாதார தடையை போட்டுருவோன்னு. உங்கள் பொருளாதார தடை பாருங்கள், நேற்று தான் முந்தானேத்து தான் ட்ரம்ப் அவர்கள் பேசினார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அமெரிக்காவுடைய பிராண்டெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவுக்குள்ளே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை பேசிடலாம். ஒன்று, இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களா, இது என்னென்னா கேபிள் லைன். மீட்டா நிறுவனம், ஃபேஸ்புக் நிறுவனம் இருக்குல்ல, ஃபேஸ்புக் நிறுவனம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 பில்லியன் செலவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டையும் ப்ளஸ் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்த்துவதற்காக கேபிள் இன்டர்நெட்டை அமெரிக்காவிலிருந்து இங்கே வரைக்கும் ஒரு 50,000 சப்சி கேபிள் லைனை வந்து 5 கான்டினென்ட்டுக்கு கொண்டு வரதான் மிகப்பெரிய திட்டத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க. மேபி இந்தியா தரப்பில் சைன் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூகுள் நிறுவனம் இறங்குறாங்க. அதே போல் காங்கோ இருக்கு இல்லையா, காங்கோவில் இந்த M23 ரிபல் இருக்காங்கல்ல, கோமா பகுதியை கைப்பற்றதோடு அவங்க நிற்கல, அடுத்தடுத்து நகரங்களை கைப்பற்றிட்டே இருக்கிறாங்க. எங்கே சொல்லிட்டு இருக்குன்னா, அந்த காங்கோடைய பிரச்சனையை பற்றி சொல்லிட்டு இருக்கு. நாளைக்கு முடிஞ்சு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓரளவு கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.